ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் ரீச் ஆயிட்டோம். இப்போ எங்க போறோம்? டிஃபன் வாங்க போறோம். எங்க இருக்கோம்னா இது சாமியார் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லலி தட். ஆனா பேர் வந்து சென்ட் பீட்டர்ஸ். இங்கே நிறைய சாமியார் ரூம் டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்ட் பீட்டர்ஸ். அது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏற்கனவே நாங்க இருந்திருக்கோம். இது 2வது தடவை இருக்கோம். ஸோ இப்போ நாங்க எங்க போறோம்னா, முதல்ல டிஃபன் வாங்க வந்தோம். பாட்டி கீழே டிஃபன் வாங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாட்டிக்கு வந்து டீ வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் டீ வாங்க போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டீ வாங்கிட்டு ரூம் போயிட்டு பல் வலிக்கிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். வெற்றிகரமா டீ வாங்கியாச்சு. எனக்கு போன் ஷேர் பண்றேன். யாரு வரல? அம்மாவா தான் இருப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் அது பாட்டி தான். டீ வாங்க சொன்னவங்களே போன் பண்றாங்க. வெற்றிகரமா டீ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து எங்க போறோம்னு சொல்லி பிரஷ் வாங்க போறோம். இதாவே எங்களுக்கு வேலை. வேளாங்கண்ணிக்கு வந்தாலே இதாங்க எங்களுக்கு வேலை. வேட்டு வேளாங்கண்ணில நிறைய வேலை தான். ஆமா, இது வேட்டு வேளாங்கண்ணி கிடையாது, எங்களுக்கு வேலை டு வேளாங்கண்ணி. ஸோ அடுத்து நாங்க இப்ப பிரஷ் வாங்க போறோம். ஆமா, பிரஷ் வாங்கிட்டு அளவுக்கு ஒன்றும் பெரிய கடை இல்லை. சரி, போயிட்டு அடுத்து என்னன்றது நாங்க அப்புறம் சொல்றோம். ஓகே. 20 minutes later. திரும்பி வெற்றிகரமா பிரஷ் வாங்கியாச்சு. திரும்பி எங்க போக சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்ப நாங்க ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். 15 minutes later. வீடு வந்து வச்சுக்கண்டா. இதுதான் செவ்வாழ. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. எல்லாருக்கும் அப்பா யாருன்னு தெரியாது. இதெல்லாம் எடிட்ல போயிடும். போனா போட்டோம். இந்த பொண்ணு அவங்களுக்கு தெரியாம இருக்குமா எங்க சேனல் ஆளுங்களுக்கு? யாரும் தெரியுதா? எடிட்ல போடுறேன். எங்க போறோம்னா மார்க்கெட் போறோம். ஃபிஷ் மார்க்கெட் போறோம் மீன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் சொல்லி தருவோம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்திருக்கோம். பர்ச்சேசிங் ஷாப்பிங் ஃபுட்டுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இருக்க இந்த கவுசிக்கு வந்தா மீன்லாம் வாங்க வந்தோம். மீன் கறி வாங்க வந்தோம். கறி வாங்கறதா மீன் வாங்கறதான்றது பெரிய டவுட்டா இருக்கு. பெரிய ஒரு இடத்துல 120 ரூபாய் கறி ஓகேன்னு ஆகும். அதே கறி உள்ள வந்து 125 ரூபாய் கேட்கறாங்க. இவங்க ஏன்னு தெரியல. அதுதான் அவங்களுக்கு பார்ப்போம். கடைசியில என்னதான் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். மீனா கறியா இல்ல எறாவா சம்பந்தம் இல்லை. அது திடீர்னு எறாவுக்கு போறாங்க. பார்ப்போம் என்ன வாங்குறாங்கன்னு. அதான்ப்பா அது அப்படி எரிக்கிறாங்க. நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் முடியல அதிகமா இருக்கும். அதை சுற்றுலா மட்டும் நெருப்பு பட்டத்தில் தான் போகும். அதனால சொல்லுவாங்க. நார்மலா உரிக்க முடியும். எங்க கோயிலாம் நம்ம உரிச்சிடலாம். நகை கையில உரிச்சிடலாம். அது உரிக்க முடியாது. ஓகே. இப்ப அது இது பண்றது தோல் இது ஆயிடாது. முடி மட்டும் பூசி.
வாய்ஸ் லேப் ஓவர் லேப்ல போயிடும் அங்க இருந்து கேட்காது. நாட்டுக்கோழி முடியெல்லாம் பொசுங்கணும்னு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்குது. மனுஷனே படிதான் மண்ணாலாட்டு தான் ஆகும். தூண்டிட்டே இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ஷாப்பிங் முடிச்சாச்சு. அப்பப்போ நான் தனியாக வந்துருவேன். ஷாம் தயாராக தூங்கிடுவாரு. ஸோ அவங்களாம் இப்போ கிச்சனில் இருக்காங்க. இப்போ அடுத்து கறி வாங்கிட்டோம், இறா வாங்கிட்டோம், காய்கறிலாம் வாங்கிட்டோம். இப்போ அதை வந்து சமைக்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம போயிடலாம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன நம்ம சமைக்கிறோன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? அப்படியே நம்ம சமைக்கிற கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க.